வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஆழமாக பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் நன்றாக புரியும். நீங்கள் வெளியில் எப்போதும் நம்பிக்கையோடும் சிரிப்போடும் வாழ முயற்சி செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு சிரிப்பின் பின்னால் நீங்கள் சிறு வயதிலிருந்து அமைதியாக தாங்கிய பல அனுபவங்கள், பல அவமானங்கள், பல கஷ்டங்கள், பல துரோகங்கள் அது அனைத்தையும் நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொண்டே இருப்பீங்க. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே நல்ல மனது கொண்டவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், யாருக்கும் துன்பம் வரக்கூடாது என்ற எண்ணம் உங்களுடைய மனதில் அதிகமாகவே இருக்கும். அதனால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உங்கள் மீது தவறே இல்லாமல் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனை உங்கள் மீது ஏற்படும். நீங்கள் அப்பொழுது கூட கோபப்படாமல் சில நிமிடங்களில் அமைதியாக இருப்பீங்க. யோசனை பண்ணுவீங்க, நம்ம என்ன பண்ணனா நமக்கு நன்மைகள் நடக்கும், இந்த ஒரு தீங்கு எதனால் ஏற்பட்டது, யார் மூலியமாக ஏற்பட்டது என்று உணர்ந்து அந்த ஒரு தீர்வை எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படின்னு நினைத்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு செயலை நீங்க செய்வீங்க. அவ்வளவு பொறுமை மிக்க ஒரு நபராக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. சிறு வயதிலிருந்து சிறு விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய மனதை அடக்கி கொள்வதற்கு பழகியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் அவ்வளவு சண்டைகள், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு அவமானங்கள், அவ்வளவு கஷ்டங்கள் இது அனைத்தும் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும். அதனை பார்த்து சிறு வயதிலிருந்தே அதனை பார்த்து பார்த்து கற்றுக்கொண்டு அனைத்தையும் பொறுமையுடன் கையாள வேண்டும். உங்களுடைய மனதை எல்லாத்துக்கும் அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக்கொண்டு வாழ்ந்து இதுவரைக்கும் வந்து கொண்டிருப்பீங்க. வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பெற்றோர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட பணத்தினால் ஏற்பட்ட சிக்கல்கள், இவற்றை நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய சிறு வயதிலேயே பார்த்திருப்பீங்க. அவ்வளவு கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தாலும் குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களில் மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக இன்னும் முறை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இதற்கெல்லாம் காரணம் அந்த ஒரு நிலைமை உங்களுக்குள் மாறாமல் இருக்கும். இன்னும் அந்த கஷ்டங்களும் அந்த பிரச்சனைகளும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீராமல் இருப்பதால் மட்டுமே உங்களுடைய அமைதிக்கு ஒரு காரணமாக இருக்கும். அவங்களே உங்கள்கிட்ட வம்பு தும்புக்கு இழுத்தாலும் முடிந்த அளவுக்கு நீங்க பொறுமையாக இருப்பீங்க. இது சில தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் மட்டும் இது நிச்சயம் இருந்தே தீரும். சில நேரங்களில் உங்களுடைய ஆசைகளை கூட வெளியில் சொல்லாமல் தள்ளி வைத்துக் கொடுவீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஆசையின் மூலம் ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய குடும்பம் தான் நமக்கு முக்கியம். நம்மளை பெத்து எடுத்துட்டாங்க. இனிமே அவங்களுக்காக நம்ம உழைச்சி கொடுக்கணும். நீங்க உழைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே உங்க கூட பிறந்ததாக இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு தொழிலில் நீங்க வெற்றி பெற்று உங்களுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ளணும் என்பதற்காக உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் அனைத்தையுமே தள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய குடும்பத்திற்காக எப்பொழுதும் பாடுபடுவீர்கள். நீங்கள் பொறுமையாக இருந்ததற்கு காரணம் பெரும்பாலும் உங்களுடைய குடும்பமாகத்தான் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை. அதனாலே நீங்கள் அனைத்து இடங்களிலும் உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பண விஷயங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் அனைத்திலும் குடும்பத்திற்காக அமைதியாகவே நீங்கள் பொறுத்து பொறுத்து போய்கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் இவர்களுக்காக நீங்கள் பல விஷயங்களை தாங்கி கொண்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருந்த மாதிரி அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க தியாகமும் பண்ணியிருப்பீங்க. நான் பேசினால் பிரச்சனை அதிகமாகிவிடும் என்று நினைத்து அமைதியாக இருந்த தருணங்கள் நிறையவே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு வாரீங்க. தனுசு ராசி அன்பர்கள் குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. சிலர் தங்களுடைய கல்வி அல்லது கனவுகளை விட்டு கொடுத்து குடும்பத்தை உதவிகளுக்காக நிச்சயமாக கூப்பிடுவீங்க. இன்னும் சிலர் வேலைக்கு சீக்கிரம் சென்று வீட்டின் பொறுப்புகளை ஏற்றுக்கிட வேண்டும் என்ற ஒரு தலையெழுத்து உங்கள் மீது நிச்சயமாக வைக்கப்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு தங்களுடைய விருப்பங்களை தள்ளி வைத்து பெற்றோரின் நலனை முன்னிலைப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நிறைய கற்பனைகள் சிறு வயதிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த தியாகங்கள் அந்த ஒரு நேரத்தில் யாராலும் கவனிக்கப்படாமல் போயிருக்கும். நீங்கள் செய்தது எதுவும் உங்களுடைய வீட்டிற்கு தெரிந்திருக்காது. உங்களுடைய வீட்டிற்காக நீங்கள் எவ்வளவோ ஓடி உழைத்திருப்பீங்க. எவ்வளவோ அவ்வளவுக்கு உங்களுடைய ஆசைகளை எல்லாம் தள்ளி போட்டிருப்பீங்க. அது அனைத்தும் உங்களுடைய வீட்டிற்கு தெரியாமல் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தியாகங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு அத்தியாயமாக கருதப்பட்டு வருகிறது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவங்களால் சில நேரங்களில் உங்களுடைய மனதில் ஒரு கேள்வியானது எழுந்து கொண்டே இருக்கும். ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது? நீங்கள் நல்ல மனதுடன் நடந்தாலும் வாழ்க்கை சில நேரங்களில் உங்களுக்கு சோதனைகளை கொடுத்தது போல தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். அது சோதனைகளாக இருக்காது, உங்களுக்கான கர்ம காலங்களாக இருக்கும். அந்த ஒரு காலங்கள் நீண்ட நாட்கள் நீடிக்காது. உங்களுக்கு இப்பொழுது வரைக்கும் சில வருடங்களாக இந்த காலங்களானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது.
ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்கு சனி அல்லது ராகு போன்ற கிரகங்களின் தாக்கம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில தாமதமான விஷயங்கள் அனைத்தும் ஏற்படும். அது அனைத்திலுமே உங்களுக்கு தாமதங்களாக மட்டுமே இருக்கும். மன அழுத்தங்கள் அதிகமாக உருவாகும் மற்றும் பொறுப்புகள் அதிகமாக உங்களை தேடி வரும். இதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் மற்றவர்களை விட சற்று கடினமாகவே இருந்திருக்கும். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நீங்களும் முழித்து கொண்டே இருந்திருப்பீங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த ஒரு சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையை நிறுத்துவதற்காக கிடையாது. இதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஒரு வலுவான மனிதராக மாற்றுவதற்காக மட்டுமே நடத்தப்பட்டது. நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்களுடைய மனதை மிகவும் பொறுமையாகவும் ஆழமாகவும் மாற்றியிருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் அமைதியாக தாங்கிய சில விஷயங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறியிருக்கும். எந்த இடத்தில் கோபப்பட வேண்டும், கோபப்படக்கூடாது என்பது பற்றி உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நன்றாகவே புரிந்திருக்கும். இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சிகள் பல நேரங்களில் அது தவறாக இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறதா, நடந்து விட்டதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனால் இனிமேல் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்படும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்த மாதிரி நிச்சயமாக மாறும். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் உங்கள் பக்கம் வந்து சேரும். அதற்கு என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றத்திற்கான ஒரு நேரமானது தொடங்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மெதுவாக ஒரு முன்னேற்றம் ஆரம்பமாகிவிடும். இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சிகள் பல நேரங்களில் பலன் தராமல் கூட இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த முயற்சிகளுக்கு மெதுவாக பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையானது திறக்க ஆரம்பிக்கும். அந்த புதிய பாதை திறந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இந்த இடத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில சில நன்மைகள் ஒன்று பின்னொன்றாக வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வேண்டாம் என்று கூறினாலும் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன முயற்சிகள் எடுத்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அதன் பிறகு வேலை மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் திறக்க ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு பதவி உயர்வு அல்லது ஒரு புதிய தொழில் வாய்ப்பு, இவைகளில் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாறிவிடும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தாய் வழி மூலம் சில முக்கியமான நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இது ஒரு சொத்து விஷயமாக கூட இருக்கலாம், ஒரு ஆதரவாகவும் இருக்கலாம், அல்லது தாயின் ஆசீர்வாதமாக கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தாயின் பக்கம் உள்ள உறவினர்கள் மூலம் உறவினர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எனவே உங்களுடைய உறவினர்கள் யாராவது தாய் வழியின் மூலம் உறவினர்கள் யாராவது உங்களுக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்றால் அதனை அப்படியே பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். வேலை மற்றும் தொழிலில் அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரை செய்த உழைப்பை யாராவது கவனிக்க ஆரம்பிப்பார்கள். சில சமயம் ஒரு மேலதிகாரியோ அல்லது உங்களுக்கு மூத்த நபர்களோ அனைவரும் உங்களை இந்த ஒரு நேரத்தில் ஆதரிப்பாங்க. உங்களுடைய வேலை அவர்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த வாய்ப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னேறி விடுவீர்கள். தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். குரு கிரகம் அறிவு, வளர்ச்சி, ஆசீர்வாதம் ஆகியவற்றின் குறியீடாக இருக்கும். குரு வளப்பெறக்கூடிய காலங்களில் தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகள் பலன் தர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மரியாதை மற்றும் நிலைத்தன்மை அதிகரிக்கவும் கூடும். எனவே இப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். கணவன் மனைவி இடையே இருந்த சண்டைகளும் மெதுவாக குறையும். இதுவரைக்கும் ஒருவருக்கொருவர் பிடிக்காமல் நடந்து கொண்டிருந்த எல்லா விதமான விஷயங்களும் தீர்ந்துவிடும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் முழுமையான எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து ஒரு முழுமையான ஒரு தீர்வை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் இருவருங்கள் பட்ட கஷ்டங்கள், கணவன் மனைவி பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு பலனானது கிடைக்கும். இதுவரை உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பெரும்பாலும் புரிதல் இல்லாமல் மட்டுமே ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் ஏற்படும். பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு புரிதலானது ஏற்படும். இதனால எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இனிமேல் இருவரும் ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வீட்டில் அமைதியானது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பானது நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் கூட உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. அவர்கள் வளர வளர உங்களுடைய தியாகங்களை உணர ஆரம்பிப்பாங்க. ஒரு காலத்தில் நீங்கள் அமைதியாக செய்த தியாகங்கள் அவர்களுக்கு பின்னால புரிய ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். அந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையை தூக்கி நிப்பாட்டுவாங்க.
நீங்க இந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்னவென்றால், ஒவ்வொரு வியாழக்கிழமை நாட்களிலும் குரு பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்யலாம். மஞ்சள் நிற ஆடை அணிதல் அல்லது மஞ்சள் பொருட்களை தானம் செய்வது போன்ற பரிகாரங்கள் குரு கிரகத்தின் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவசர முடிவுகள் எடுக்கவே கூடாது. சில நேரங்களில் தனுசு ராசி அன்பர்கள் உணர்ச்சிகளில் முடிவெடுப்பார்கள். அந்த ஒரு நேரங்களில் அமைதியாக யோசித்து முடிவெடுத்தால் பல பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். இதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துக் கொண்டு உங்களுடைய முடிவுகளை எடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இதுவரை ஒரு சோதனை பாதையாக இருந்திருக்கும். ஆனால் அந்த பாதையில் நீங்கள் கற்றுக்கொண்ட பொறுமை, தியாகம் மற்றும் மன வலிமை இவையெல்லாம் உங்களுடைய வெற்றிக்கான அடித்தளமாக மாறிவிடும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மெதுமெதுவாக ஒரு புதிய வெளிச்சமானது தோன்ற ஆரம்பிக்கும். காலத்திற்கு நீங்க அமைதியாக காத்திருந்த காலத்திற்கு உங்களுடைய வாழ்க்கை இனி நிச்சயமாக பதில் சொல்லும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறிவிடும். நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்ற வகையில் மாறும். நான் இதுவரை கூறியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். அல்லது மஞ்சள் பொருட்களை தானம் செய்வது போன்ற பரிகாரங்கள் குரு கிரகத்தின் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவசர முடிவுகள் எடுக்கவே கூடாது. சில நேரங்களில் தனுசு ராசி அன்பர்கள் உணர்ச்சிகளில் முடிவெடுப்பார்கள். அந்த ஒரு நேரங்களில் அமைதியாக யோசித்து முடிவெடுத்தால் பல பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். இதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துக் கொண்டு உங்களுடைய முடிவுகளை எடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இதுவரை ஒரு சோதனை பாதையாக இருந்திருக்கும். ஆனால் அந்த பாதையில் நீங்கள் கற்றுக்கொண்ட பொறுமை, தியாகம் மற்றும் மன வலிமை இவையெல்லாம் உங்களுடைய வெற்றிக்கான அடித்தளமாக மாறிவிடும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மெதுமெதுவாக ஒரு புதிய வெளிச்சமானது தோன்ற ஆரம்பிக்கும்.